Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பிஃபோர் டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சடன் சர்ப்ரைஸாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து ஈரோட்டில் தான் இருக்காங்க. அவங்க பையன் பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நம்மளை பார்க்குறதுக்காக. அவங்க பேர் வந்து தீபா, அவங்க பையன் பேர் திஷாந்த், அவங்க பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்யுக்தா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு 6 months முன்னாடி கூட நாங்கள் எங்கேயோ வெளியே போயிருந்தப்போ கூட அவங்க வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீடியோஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், ரெகுலராக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணது. எங்கள் சப்ஸ்கிரைபர் பார்த்தாலுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே இவ்வளோ ஸ்வீட்ஸையும் வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள மீட் பண்ணது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்கூல் டே ரொட்டீன் தான். ஸோ ஆதவை கிளப்பி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா மாமாஎர்த்தோட ஆனியன் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். இது வந்து 2 ஸ்டெப் ஹேர் கேர் ரொட்டீன். நல்ல ஒரு குட் ஹேர் டேக்காக வந்து இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனியன் வந்து ஒரு நல்ல ஒரு மிராக்கிள் இன்க்ரீடியன்ட், கிச்சன் இன்க்ரீடியண்ட்டில் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்ட்டு. பட் ஆனியனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து அதை தலையில் தடவி அது ரொம்ப ஒரு மாதிரி டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். ஸ்மெல்லும் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் மாமாஎர்த்தோட ஆனியன் ஷாம்பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈஸியாக வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூலி லான்ச்சு 600 ml பேக்கில் வருது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். 8 times வந்து நம்ம ஹேரை வந்து டீடாங்கிளிங் பண்ணோம். ஹேர் நல்லா ஸ்மூத்தராக ஷைனராக சில்கியாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹேரை நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம ஷாம்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ஃபாலையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 22% மோர் ஃபோமாக இருக்கும். இதில் வந்து சல்ஃபேட் இல்லை அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ஃபோமும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸில் இருக்கக்கூடிய பிளட் சப்ளையை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து பிளான்ட் கெராட்டின். இது வந்து 18 அமினோ ஆசிட்ஸ்னால வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைலி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டீன். இது வந்து நல்ல மாய்ச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும் ஹேருக்கு. நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹேர் வெட்டாக இருக்கும்போது நம்ம ஆனியன் கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிற அளவுக்கு கண்டிஷனரை வந்து நான் எடுத்துட்டு 2 கையிலையும் மசாஜ் பண்ணிவிட்டு மிட் லென்த்லேருந்து நீங்கள் டிப் வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4 times கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நமக்கு நல்லா ஸ்கேல்ப்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி இச் அண்ட் இரிட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ப்ரிவெண்ட் பண்ணும். டீப்பாக வந்து ஸ்கேல்ப்பை வந்து பெனட்ரேட் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி அது வந்து ஒரு நொரிஷிங் ப்ராப்பர்ட்டி. இது டீப்பாக ஹேர் ஃபாலிகல்ஸ்குள்ளே பெனட்ரேட் பண்ணி ஹேர் க்ரோத்தையும் ஓவரால் ஹேர் ஸ்கேல்ப் ஹெல்த் அது எல்லாத்தையுமே வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஒரு 5 to 7 minutes கழித்து நல்லா ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஹேர் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு டாக்ஸின்ஸும் கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டால் பண்ணது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சேஃபாக வந்து ரெகுலராக வந்து நம்ம ஹேரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாமாஎர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 2025 1 million மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவை மாமாஎர்த் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கும் போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்றை நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸில் கூட வந்து கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மாமாஎர்த் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து மாமாஎர்த்தோட ஆனியன் ஷாம்பு ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாமாஎர்த் வெப்சைட்டில் போய்ட்டு abit2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
எல்லார் வீட்லேயுமே வந்து ஷூஸ் இருக்கும். ஜிம்முக்கு போட்டு போகிறது, வாக்கிங் ஷூ, இல்லை கிட்ஸோட ஸ்கூல் ஷூ, அதுக்கப்புறம் ரெகுலர் வேர் ஷூ, இந்த மாதிரி நிறையா ஷூஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ அது வாஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அதை வாஷ் பண்ணாமே விட்டுருவாங்க. இல்லை அது எப்படி ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. யூஸ்வலாக நம்ம வந்து பக்கெட்டில் சோக் பண்ணி சோப் பவுடர் போட்டு அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவோம். பட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி 100% உங்களுக்கு வந்து க்ளீனாகவும் வந்துடுது. எல்லா ஷூஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படியே வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து லிக்விட் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சூப்பர் க்ளீன் ஆப்ஷன் வைக்கிறேன். அது வந்து போத்து கோல்ட் அண்ட் ஹாட் வாட்டர் ரெண்டுலேயுமே வந்து வாஷ் பண்ணும். டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 hour வந்து வாஷ் பண்ணும். ஸோ அந்த மோடில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி வாஷ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யூஸ்வலாக வந்து நம்ம பக்கெட் இதெல்லாம் சோக் பண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது ப்ராப்பராக வாஷ் பண்ண முடியாது. இல்லாட்டி ரொம்ப ரஃப்பாக வந்து தேய்ச்சி ஷூ வந்து டேமேஜ் ஆயிரும், இல்லை ரொம்ப நேரம் ஊற வச்சுருவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே புது ஷூ மாதிரி வெளியே வந்துருச்சு. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே வந்து உங்களுக்கு சுருங்குறதோ கசங்குறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆகாது. நம்ம வாங்கின அன்றைக்கி ஷூ எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்து நம்ம ஷூ வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நம்மளால் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ண முடியாது. வெதரும் ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு அந்த ஷூ வந்து ஈரப்பதத்திலே இருக்கும். பட் இதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி வர்றதுனால எங்கேயுமே ஈரம் கிடையாது. கிட் ஷூலாம் பாருங்கள், போடும்போது அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. இப்போ வந்து பியோர் ஒயிட் கலரில் வந்துருச்சு. அதுவும் ஒரு பொட்டு ஈரம் கூட உங்களுக்கு இருக்காது. இதை வந்து நம்ம 1 or 2 days வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணி மறுபடியும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் உங்கள் ஷூஸ் எல்லாம் வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஷூஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்போ சப்போஸ் கிட்ஸ் வந்து ரெகுலராக வியர் பண்ணிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னா ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த மெத்தட் அப்படிங்கும்போது நம்மளுக்கும் வந்து கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் எல்லாத்து ஷூவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து வாஷ் பண்ணேன். ஷூஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான டர்ட் இருக்கும். அதே மாதிரி ஷூக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகி அங்கேயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஹைஜீனாகவும் இருக்கும். நமக்கும் வந்து ஷூ வாஷ் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹோம் சென்டர் ஷாப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். யூஸ்வலாக வந்து கோயம்புத்தூர் மால் இதுக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக வந்து ஹோம் சென்டர் வந்து விசிட் பண்ணாமல் வரமாட்டேன். பட் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து அந்த ஹோம் சென்டர் வந்து போகவே முடியல. ஸோ அதனால் வந்து ஆன்லைன்லேயாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருந்தேன். கரெக்டாக வந்து உங்களுக்கு நிறையா வந்து ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. பை 1 get 1, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து half of the price அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நான் வாங்கின கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இது. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆர்கனைசர். நீங்கள் வந்து ட்ராவில், கிச்சனில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த க்யூட்டான ஒரு லிட்டில் பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம டேபிள் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசர் பேஸ்கெட் வித் பேம்பூ லிட்டோடு வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். குவாலிட்டி ஆஃப் த பேஸ்கெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பின் வாங்கியிருந்தேன். இது வந்து புஷ் லிட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிக்கும். இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் டாப்பில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்க மிக்சிங் பவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. பட் இது வந்து நல்ல ஒரு காப்பர் ஃபினிஷில் இருந்துச்சு. இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நல்லா பெரிய லெவலில் இருந்துச்சு. அதனால் வந்து நமக்கு மிக்சிங்க்கு அதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். வீடியோக்கு வந்து ரெசிபீஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். மெயினாக இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிளாக் அண்ட் காப்பர். ஸோ இந்த மினி பிளான்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு டேபிள் டாப்பில் அதுக்கெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு தான் அது வாங்கியிருந்தேன். இதில் வந்து நீங்கள் ஸ்பூன்ஸு இது எல்லாமே வந்து போட்டு கிச்சனில் வந்து கட்லரி இதுக்கும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்லேயோ இல்லை ட்ராலையோ எங்கே வேணாலுமே வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% 60% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினது தான். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே யூனிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இந்த பேஜில் வந்து நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd ட்ரைமஸ்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸல் சைஸ் வந்து செலக்ட் பண்ணால் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து நல்லா வந்து உங்களுக்கு பேபி பம்ப் வந்து பெருசாகும்போது நமக்கு வியர் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே வந்து வித் ஃபீடிங் ஜிப்போடு வருது. அதனால் ஆஃப்டர் ப்ரெக்னென்சியுமே வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்க டைமில் ட்ராவலுக்கு ரெகுலராக போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து வித் ஃபீடிங் ஜிப்போடு வரும். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா குவாலிட்டி நல்ல ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. மெயினாக மேட்டர்னிட்டி வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம வெளியே தேடி அலைஞ்சு வாங்க முடியாது. இவங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து நைட்டி டைப் மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியலில் ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்ஸு. பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ப்ரெக்னென்சி டைமில் நம்ம தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அவங்க வச்சுருப்பாங்க. டியூரிங் ப்ரெக்னென்சி நம்ம எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து கீரை எடுத்துக்கோங்க. கீரை கடைஞ்சது, இல்லை முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா, சுண்டல், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி பல்சஸ் வெரைட்டியில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு காய், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனுக்கு சுண்டல், எக் ஒயிட்ஸு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம செய்கிற சாம்பார், குழம்பு இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கம்பல்சரியாக வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கீரை சாப்பிட்ணும். அதேமாதிரி காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு காயெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, அவரைக்காய், பீக்கங்காய் இது எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மில்லட்ஸு, அதுக்கப்புறம் அவல், உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ லஞ்சில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிப்பயிறு, கொள்ளு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம வீட்டில் சமைக்கிறதே வந்து கரெக்டாக வந்து நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டாலே போதும் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோட்டீன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறையா எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இன்டைஜஷனாக இருக்குது, சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சீரக தண்ணி, சீரகம், ஓமம், சோம்பு இது 3 கொதிக்க வச்சு குடிக்கிறது, இல்லைனா வந்து நார்மல் ஹாட் வாட்டரே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் சிப் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலே வந்து நம்ம ப்ரெக்னென்சி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் மாமாஅர்த்தோட ஆனியன் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா abit2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஅர்த் வெப்சைட் அண்ட் ஆப் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.